இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ யூடியூப் சேனல். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய பழைய வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. புதிய வீடியோக்களை பார்க்கணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. என்னுடைய பாரம்பரிய மருத்துவத்தை நம்ம காப்பாற்றணுங்கிறதுக்காக செய்யப்படுற சேனல். அதனால் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு இந்த சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, ஒரு சீப்பு பற்றி, சீப்பில் என்ன பெரிய மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா பல வருடங்களாகவே, ஏறக்குறைய ஒரு 50 வருடங்களாகவே ஏறக்குறைய எல்லாருமே பிளாஸ்டிக்கில் சீப்பு வச்சுருக்குறோம். மற்றபடி வேற ஒன்றும், மற்றபடி ஸ்டீலில் அந்த மாதிரிலாம் வச்சுருக்குறோம். மற்றபடி சீப்பில் ஏதாவது இயற்கையான சீப்புகள் இருக்கா அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அது அந்த சீப்புனால எது பயன் என்ன இருக்குது அப்படின்னு அதையும் கேட்குறாங்க. அப்போ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது அது நல்ல நம்மளுடைய பாரம்பரியத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சீப்பு. அது என்னன்னா, வேம்பு மரத்தில் செய்கிற சீப்பு. வேம்பு இல்லை வேப்பம் அந்த மாதிரி மரங்களில், கொடுக்காப்புளி மரம் இந்த மாதிரி மரங்களில் செய்யப்படுற சீப்பு. இது பார்த்தீங்கன்னா, ஏன் பிளாஸ்டிக் சீப்பு பயன்படுத்தக்கூடாது, ஏன் இந்த மாதிரி மர சீப்புகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பிளாஸ்டிக் சீப்புங்க பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா, தலையில் நம்ம இந்த சீப்பை வச்சு உராசும் போது அதனால ஏறுற அந்த உஷ்ணம் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் சப்ளை மாதிரி. நான் சொல்கிறது உங்களுக்கு என்ன புரியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் ஒரு பிளாஸ்டிக் எங்கேயாவது இருக்கிற நல்லா ஒரு இடத்துல தேய்ச்சிட்டு உங்கள் சட்டைக்கிட்டேயோ உங்களுடைய முடிக்கிட்டேயோ கொண்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த முடியெல்லாம் நட்டுக்கும். பார்த்துருக்கீங்களா, ஒரு கரண்ட் சர்க்கியூட் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். காரணம்னா அந்த மெட்டீரியல் அந்த மாதிரி. அது நம்ம தலையில் போட்டு நம்ம வாரும்போது, அந்த முடியை போட்டு வாரும்போது அது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல ஒரு தேவையில்லாத சில உஷ்ணங்களை உண்டாக்கிடுது. இதனால பெயின், அந்த பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் தலையில் ரத்த ஓட்டம் குறைவாயிடுது. அப்போ இதனால தூக்கமின்மைக்கு ஒரு பிரச்சனை வருது, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் சீப்பாகவும் ஒரு காரணம் அமைது. முடியும் கொட்டுது. அளவுக்கு அதிகமான உஷ்ணம் மண்டையில் ஆகிறதுனால சில பேர் பார்த்தீங்கன்னா சீப்பு வச்சுட்டே இருப்பாங்க, எப்பயுமே தலை வாரிக்கிட்டே இருப்பாங்க, எங்கன்னாலும் தலை சீவிட்டே இருப்பாங்க. காலை மாலை அப்படி கிடையாது. அவங்களுக்கு எப்பயுமே அழகா இருக்கணும், நல்ல விஷயம்தான். எப்பவுமே அழகா இருக்க முயற்சி பண்றது நல்ல விஷயம்தான். ஆனால் அதில் ஆரோக்கியம் கலந்த விஷயமா இருந்தால் பிரச்சனை கிடையாது இல்லையா? அப்போ இப்போ அந்த சீப்பு எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது அதை பற்றி நான் எங்கே செய்கிறாங்க என்னன்னு தயார் வேப்ப மரத்தில், அந்த வேம்பு மரங்களில் தயாரிக்கிறாங்க. இப்போ அந்த கொடுக்காப்பள்ளி அந்த மரத்தில் செய்கிறதில்ல, இப்போ இந்த மரத்தில் செய்கிறதுனால இப்போ அந்த சீப்பு எங்கே கிடைக்கிது என்னன்னு பார்த்து நான் வாங்கி பார்த்தேன். பயன்படுத்தினவங்களுக்கும் சிலர் கொடுத்தும் பார்த்தேன், பயன்படுத்தி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னாங்க. இப்போ நானும் இப்போ அந்த மாதிரி சீப்புகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அந்த சீப்பு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு 3-4 மாடல் இருக்குது. காரணம் என்னன்னா, நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி சீப்புகள் பயன்படுத்த மாட்டோம். அது குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கும், பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். அந்த பெண்கள் வயசு பொண்ணுங்க ஒரு மாதிரி பயன்படுத்துவாங்க. அப்போது முதியவர்கள் அது மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா என்னதான் ஒரு இயற்கை இருந்தாலும் அதில் சில மசாலா கலந்தால் தான் மக்களுக்கு பிடிக்குது இல்லையா? ஸோ அதுக்காக அவங்க அதை செய்யும்போது அதில் சின்ன டிசைனுங்க பண்ணியிருக்கிறாங்க. உதாரணமாக இது கல்லூரி பெண்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி, அடல்ட்ஸ் லேடிஸுங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டைலு. இது பெரியவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணியிருக்கிறாங்க இது. அப்போ இந்த மாதிரி ஒரு சீப்பு. அப்புறம் குழந்தைங்களுக்கு சின்னதாக ஒரு புடி வச்ச மாதிரி சீப்பு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையான சீப்புகள் தான். இது அதிகமாக தயாரிப்பு கிடையாது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் தேடி 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 பார்த்து நான் இது எங்கே விற்கிது என்னான்னு பார்த்து வாங்கும்போது இப்போ ரீசெண்டாக அதை பற்றி ஒரு இடத்துல பார்த்தேன். நான் நல்ல சீப்பு தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு வாங்கி அனுப்பிச்சி விட்றேன். என்ன விலை, இது எப்படி அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அது இந்த 4 மாடல் இருக்குது இப்போதைக்கு. இதில் எது இருக்கு முன்ன பின்ன அப்படிங்கும்போது நான் அதுக்கு தகுந்த மாதிரி அனுப்புவேன். வாங்குறவங்க 3 சீப்பு 4 சீப்பாக வாங்கினீங்கன்னா கொரியர் காசுலாம் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு சீப்போட விலை குறைவாக தெரியும். சீப்பு விலை குறைவு தான், இருந்தாலும் பிளாஸ்டிக் சீப்போட கொஞ்சம் விலை கூட இல்லையா? அது எல்லாருமே எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கும்போது அதை விட விலை கம்மியா அப்படின்னு பார்க்குறாங்க. அது தரம் இருக்க மாட்டேங்குது இல்லையா? அப்போ அதான் பிரச்சனை. உதாரணமாக பெண்களுக்காக நான் இந்த காட்டன் ஹெர்பல் பேட்ஸ் பற்றி முன்னாடி சொல்லியிருந்தேன். விலை கூட, ஆனால் சில பெண்கள் அதை பற்றி என்கிட்ட கேட்கும்போது என்கிட்ட இல்லை போது. ஆனால் இப்போ அது வாங்குறதுக்காக அது என்ன சார் என்ன விலை, எனக்கு வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சார் விலை அதிகமாக இருக்கேங்கிறாங்க. ஒரு கெடுதலான ஒரு பொருளை கம்மி ரேட்டு கொடுக்குறான்னு அந்த பேடை யூஸ் பண்ணுறோம். ஒரு நல்ல பொருளை தயாரிக்கிறதுக்கு அந்த உற்பத்தியாளருக்கு, நம்முடைய பாரம்பரிய நம்ம தொழிலாளர்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணும்போது அவங்க உற்பத்தி அதிகப்படுத்துவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக விலை குறைஞ்சிடும். அவங்களால உற்பத்தி பண்ண முடியாத அவங்களுக்கு பிரச்சனை வர்றதுனால தான் அவங்க அந்த விலை கடுமையாக வைக்கிறாங்க. ஆனால் இந்த சீப்பு விலை குறைவு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
வேணுங்கிறவங்க அந்த மாதிரி ஒரு 4 சீப்பு 5 சீப்பு அந்த மாதிரி கூட வாங்கிங்க, 10 சீப்பு அந்த மாதிரி வாங்கிங்க. யாருக்கு வேணும் உங்களுக்கு gift வாங்கி இந்த மாதிரி கொடுக்கலாம். எவ்வளோ பொருட்கள் கொடுக்குறோம், நம்ம கிஃப்ட்டுகள் கொடுக்குறோம். அப்போ இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. என்னுடைய வீடியோக்களை வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.